ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். எப்படி இருக்கிறீங்க எல்லோரும்? வெல்கம் டு எம்மி ஃபுட் சென்டர். இன்றைக்கி நாங்கள் சேனக்கிழங்கு குழம்பு செய்ய போகிறோம். இது ரொம்ப ஈஸியாக செய்யலாம், ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். இது எப்படி செய்கிறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு 1/2 கிலோ சேனக்கிழங்கு எடுத்துருக்குறோம். இது 1/2 கிலோ சேனக்கிழங்கு. இதுக்கு 3 தக்காளி, கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் ஒரு 2 வெங்காயம், கொஞ்சம் கொத்தமல்லி தழை, ஒரு 4 பச்சை மிளகா. அரைக்கிறதுக்கு மசாலா அரைக்கிறதுக்கு ஒரு 4 வத்தல் மிளகா, ஒரு ஸ்பூன் தனியா, முழு தனியா, ஒரு 1/2 ஸ்பூன் அரிசி, 1/2 ஸ்பூன் வெந்தயம், ஒரு ஸ்பூன் சீரகம், ஒரு புளி ஒரு எலுமிச்சை அளவு கரைச்சி வச்சுருக்குறோம், ஒரு 1/2 மூடி தேங்காய், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன். தேங்காயும் தக்காளி 2 தக்காளியும் போட்டுட்டு நல்லா அரைச்சி மிக்சியில் அரைச்சி எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் ஒரு தக்காளியும் ஒரு வெங்காயமும் அது கூட எல்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சிடணும். எடுத்து வச்சு ஒரு அடுப்பு கேஸ் பற்ற வச்சு ஒரு கடாய் வச்சு அதில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் விடணும். நல்லெண்ணெயோ கல்லெண்ணெயோ எந்த ஆயில் நம்ம யூஸ் பண்ணுறோமோ அது, ரீஃபைண்ட் ஆயில் கூட விட்டுக்கலாம். நான் நல்லெண்ணெய் விட்டுருக்குறேங்க. அதில் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்லெண்ணெய் விட்டு நம்ம வறுத்து எடுத்து செஞ்சோம்னா பாருங்கள். அதில் கொஞ்சம் வெந்தயம் போடணும். ஃபஸ்ட்டு வெந்தயம், தனியா எல்லாமே ஒன்றா கூட போட்டுக்கலாம். பாருங்கள், போட்டுட்டு நல்லா வறுக்கணும். அது வறுத்து நல்லா எல்லாம் அரிசி எல்லாம் நல்லா படப்படன்னு பொரியணும். பாருங்கள், அந்த மாதிரி பொரிஞ்சு வரும்போது நல்லா கூட அந்த வத்தல் மிளகாயும் போட்டுக்கலாம். போட்டு எல்லாம் நல்லபடியாக பொரியணும். கொஞ்சம் செவந்தா போதும், ரொம்ப செவக்கணுன்றதுலாம் வேண்டாம். அது கூடவே நல்லா கலக்கி விட்டு செவக்க வச்சுட்டு அப்புறம் வெங்காயத்தெல்லாம் போட்டுடலாம். அது கூட வெங்காயம் எல்லா வெங்காயமும் அது கூடயே போட்டு அதையும் நல்லா ஒரு பெரட்டி விடணும். பாருங்கள், எல்லா வெங்காயமும் போட்டுட்டு நல்லா பெரட்டி அதையும் மசாலா அரைக்கிறதுக்காக ரெடி பண்ணணும். அது கூடயே தக்காளியும் போட்டுக்கலாம். கொஞ்சம் வெங்காயம் செவக்கணுன்னு ஒன்றும் இல்லை, சும்மா கொஞ்சம் கண்ணாடி பதத்தில் வந்தால் கூட போதும். நல்ல வெங்காயம் தக்காளி அந்த எல்லா மசாலாவும் ஒன்றா சேர்ந்துட்டு ஒரு 2-3 திருப்பி நல்லா பாருங்கள், இந்த அளவுக்கு வந்துடணும். சும்மா ஒரு சில்வர் பதத்தில் வந்தால் போதும். கண்ணாடி பதத்தில் அந்த இது இருந்துச்சுன்னா, வெங்காயம் இருந்தால் போதும். அது வரைக்கும் ரொம்ப செவக்கணும் கருவணுன்றதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. பார்த்துக்கோங்க. இதை எடுத்து ஒரு பிளேட்டில் கொட்டி அப்படி கொஞ்சம் ஆற வைக்கலாம். ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் அதை எடுத்து மிக்சியில் போட்டுட்டு அரைக்கணும். இது நல்லா கொஞ்சம் ஆறணுன்னு அப்புறம் ஒரு குக்கர் அடுப்பில் வச்சு அது மிக்சியில் பாருங்கள் போட்டு எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துட்டு அரைக்கணும். நல்லா நைஸாக ஆறிடுச்சு. எல்லாம் ஒன்றா போட்டு மிக்சியில் போட்டுட்டு அரைக்கணும். அரைச்சி நைஸாக அரைச்ச பின்ன அங்கே பாருங்கள் அரைச்சாச்சு. அரைச்சி எடுத்து ஒரு பக்கத்தில் வச்சுக்கலாம். பாருங்கள், மசாலாவும் ரெடி ஆகிடுச்சு. அரைச்சிட்டு இது போட்டு செஞ்சோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அது கூட ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி எடுத்து வச்சோம் இல்லைங்களா, அது கொஞ்சம் இஞ்சி பூண்டு, கருவேப்பிலை, பச்சை மிளகா, அந்த காஞ்ச மிளகா, அப்புறம் அந்த சேனக்கிழங்கு கட் பண்ணி தண்ணி ஊற்றி உப்பு போட்டு கொஞ்சம் புளி போட்டு அதில் அலசி வச்சுருக்குறோம். பாருங்கள், ஒரு குக்கர் அடுப்பு மேலே வச்சுட்டு அதில் ஒரு 3 தேக்கரண்டி எண்ணெய் ஊற்றணும். கொஞ்சம் எண்ணெய் இதுக்கு கூட இருந்தால் தான் கொஞ்சம் இந்த டேஸ்ட்டாக இருக்கும். இந்த கிழங்கு அரிப்பெல்லாம் வராது. இதில் கொஞ்சம் லைட்டாக அரிப்பு இருக்கும். அதனால் புளியும் உப்பும் போட்டு கழுவி வச்சிட்டோம். பாருங்கள், எண்ணெய் காஞ்சவொடனே வெந்தயம் போட்டு சும்மா ஒரு 10-15 வெந்தயம் போட்டு கருவேப்பிலை போட்டு நல்லா ஒரு பெரட்டுன்னு பாருங்க. அது கூடயே வெங்காயமும் போட்டுடணும். வெங்காயம் போட்டு அதையும் நல்லா கொஞ்சம் அப்படியே கிளறி விடணும். பார்த்துங்க, கிளறி விட்ட பின்ன நல்லா கிளறி கொஞ்சம் அந்த வெங்காயமும் வணங்கினோன்னே அது கூட தக்காளி, பச்சை மிளகா எல்லாம் போட்டுக்கலாம். போட்டு அதையும் தக்காளியும் போட்டுடலாம். போட்டு நல்லா பெரட்டி அப்படியே இதாட்டம் வரும் பாருங்கள். அப்படியே பெரண்டா அப்படி எல்லா மசாலா ஒன்று கூடி அது கூடவே இஞ்சி பூண்டையும் போட்டுடலாம். போட்டாச்சு. போட்டு அதையும் இஞ்சி பூண்டு, வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, கருவேப்பிலை, வெந்தயம் எல்லாம் போட்டு ஒன்றா வணக்கணும். பாருங்கள், எண்ணெயில்
அதுக்கப்புறம் இந்த பக்கம் வந்து ஒரு 1.5 கரண்டி மிளகாத்தூள் போதும். ரொம்ப காரமாக வேண்டாம், அது சரியாக வரும். அது கூட வந்து 1.5 கரண்டி தனியாத்தூள், ஏன்னா ஏற்கனவே தனியா மிளகா எல்லாம் நம்ம போட்டிருக்குறோம், அதுக்காக வந்து போதும். கொஞ்சம் மஞ்சத்தூள், ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டால் போதும். அவ்வளோ போட்டால் போதும். அவ்வளோ தனியா, மஞ்சள், மிளகாத்தூள் போட்டு அதையும் எண்ணெயிலேயே போட்டுட்டு நல்லா வணக்கணும்னா நல்லா ரெட்டிஷாக நல்லா வரும் பாருங்கள். அப்படியே போட்டுட்டு கரண்டியில் நல்லா கிளறணும் பாருங்கள். எண்ணெய் அப்படியே கூடி வரும், நல்லா பிரண்டு வரும்போது அந்த அரைச்சி வச்சேன் இல்லைங்களா, அந்த மசாலா கூட அது கூட போட்டுடணும். போட்டுட்டு இது ரொம்ப டேஸ்ட்டாக வரும் பாருங்கள். இந்த கிழங்குக்கு செஞ்சிங்கனாக்கா வேணான்ட்டு சொல்லாதவங்க கூட சாப்பிடுவாங்க, வேணான்னு சொல்கிறவங்க கூட சாப்பிடுவாங்க. அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். இது ரொம்ப நல்லாயிருக்கும். அது கூட வந்து கிழங்கையும் எடுத்து போட்டுடலாம். அந்த சேனக்கிழங்கு அறுத்து வச்சுருக்குறோம் இல்லைங்களா, அதையும் வந்து அது கூடயே சேர்த்துக்கலாம். அது கூடயே சேர்த்துட்டு அதையும் எல்லோரும் ஒன்றா போட்டு பெரட்டினா அப்படி கிண்டணும் நல்லா ஒன்று போல் கிளறி. அதுக்கப்புறமேட்டு அது கூட சேர்ந்து இந்த புளி கரைச்சி வச்சோம் இல்லைங்களா, அந்த புளி கரைச்சலையும் அதிலேயே ஊற்றிடலாம். ஊற்றிட்டு நல்லா இன்னும் கொஞ்சம் கிண்டி விடணும். நல்லா போட்டு எல்லாம் ஒன்றா பெரட்டிட்டு அப்புறம் உப்பு ஒரு 4 விளக்கட்டுக்கு நடுவில் கொஞ்சம் உப்பு 4 விரல் அளவுக்கு இருந்தால் போதும். அப்புறம் இந்த தேங்காய் தக்காளி அரைச்சி வச்சோம் இல்லைங்களா, அதையும் அதில் சேர்த்துடணும். எல்லாம் ஒன்றா சேர்த்துட்டு பாருங்கள் கிளறி வந்தால் நல்லா குழம்பு பாருங்கள். என்ன பார்க்கும்போதே ரொம்ப அப்படியே தகதகன்னு இருக்குது பாருங்கள். அது கூட ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றி நல்லா எல்லாம் மசாலா எல்லாம் ஒன்று கூடி வர மாதிரி பெரட்டி ஒரு மாதிரி எல்லாம் சேர்த்து வச்சு உப்பு காரம் புளி நம்மளுக்கு போதுமானு பார்த்துட்டு அப்படியே குக்கர் போட்டு மூடி ஒரு 2-3 சீட்டி விட்ட பின்னாடி எடுத்து நம்ம வந்து பரிமாறலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது வந்து டிஃபனுக்கும் நல்லாயிருக்கும், இட்லி தோசை எல்லாருக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.